வணக்கம், வாழ்க வளமுடன். நக்சன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன், ஜோதிடர், ஆசிரியர், பாலக்காடு. பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வரும் ஏப்ரல் மாதம் மகரம் ராசிக்கு எப்படி இருக்கும், ஏப்ரல் மாதம் மகரம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு பதிவை தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நான் உங்கள் குரு மணிகண்டன், ஜோதிடர், கேரளா, பாலக்காடு. நாம பாத்தீங்கன்னா NLS அப்படிங்கிற ஒரு முறையில ஒரு ஜாதக கட்டத்தை 12 பாவகத்தை 6 நட்சத்திரமும் 6 லக்னமும் தான் ஆள்கிறது. அந்த சூட்சமத்தில் ஜாதகம் பார்த்து அந்த செயல்பாட்டுகளை செயல்படுத்தினால் ஒரு ஜாதகர் வெற்றி பெற முடியும், அந்த பலாபலன் வெற்றி தரும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தை ஜெயிக்க வைக்க முடியுங்கிற ஒரு அமைப்புல நம்ம ஜாதகம் பார்த்து பலன் சொல்றோம். அந்த பலன் உங்களுக்கு வெற்றியான ஒரு அமைப்பை எல்லாம் தரும். சரி, நாம இப்போ ஏப்ரல் மாதம் மகரம் ராசிக்குள்ள பதிவை பார்ப்போம். மகரம் ராசிக்கு இந்த மாதம் நாயகர்களாக வரக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் தான் மகர ராசிக்கு நாயகர்களாக வருகிறார்கள். இந்த நாயகர்களுடைய செயல்பாடு எந்தெந்த பாவகத்தில் இருந்து என்னென்ன விஷயத்தை செயல்படுத்தும் மகரம் ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் ராசிக்கு 5க்குடைய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே சுக்கிர பகவான் தான் மகரம் ராசிக்கு 10க்குடையவரும். 5-10க்குடைய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே போல மகரம் ராசிக்கு 4-11க்கும் உடைய செவ்வாய் பகவான் அவர் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்ப மகரம் ராசிக்கு செயல்படக்கூடிய இடங்கள் என்னென்ன இடம்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் பாவகமும் 3ஆம் பாவகமும் 5ஆம் பாவகமும் தான் இந்த மாதம் இயக்க போகிறது. அவர்களுக்கு 12ஆம் பாவகத்துடைய சப்போர்ட் வரும். அப்போ 3ஆம் பாவங்கிற முயற்சி, தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இந்த மாதம் இன்னும் வலுவாக போகிறது. இன்னும் அதிகப்படியான ஒரு தெம்பும் நல்ல ஒரு துணிச்சலும் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல 4ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய வண்டி, வாகனம், சுகம், வித்தை, ஒரு கூட்டமைப்பு, கூட்டம், சேவை மனப்பான்மை, தைரியம், அதற்குண்டான பக்குவம், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு செயல்படும். அப்போ மகர ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு 4ஆம் பாவகத்துக்கு 12ஆம் பாவகம் சம்பந்தப்படுவதால் அது 3ஆம் அதிபதியுடைய செயல்பாட்டிலும் இருப்பதனால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா யோகங்கள் சொல்லக்கூடிய யோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்பாராத விதமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய பாக்கியம், எதிர்பார்த்து தடையாக இருந்தது தானாக செயல்படக்கூடிய அமைப்பு, அதே போல உங்களை நம்பி இருந்தவர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்த அமைப்பை கண்டுபிடித்து அவர்களை விட்டு விலகி வருதல், அதே போல் நீங்கள் செய்த நன்மைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் காலமாக இருக்கும். உங்களுடைய கர்மா, பூர்வ புண்ணியம் செயல்படக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த பூர்வ புண்ணிய அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஜீவனம், கர்மா, தொழில்னு புதிய தொழில் ஏற்பாடு இந்த மாதம் தொடங்கும் நினைப்பவர்களுக்கு அதற்குண்டான உதவிகளோ, அதற்குண்டான செயல்பாடோ, அதற்குண்டான வழிவகைகளோ, தூண்டுதலோ இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் ஒரு குடும்பம் அமைய வேண்டும், குடும்பத்திற்குண்டான போராட்டம், குடும்பத்திற்குள் போராட்டம், கணவன் மனைவிக்குள் பிரிவு, அதற்குண்டான ஒரு விஷயத்திற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியும், நல்ல ஒரு இணக்கம், நல்ல ஒரு மாற்றம், உங்களை தேடி ஏதாவது ஒரு உறவு வருதல், அதே போல காதல் திருமணம், அதே போல 2வது திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு, இதுக்கு எல்லாத்துக்கு உண்டான முயற்சி இந்த மாதம் வெற்றி பெறும். இல்லை என்றால் அதற்குண்டான வழிகளுக்கு செல்லும் பாதை கிடைக்கும். அதே போல அதாவது கரணம் தப்பினால் மரணமும் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு எந்த தருணமும் நல்ல கரணமேன்னு சொல்லி செயல்படக்கூடியவர்கள் தான் மகர ராசிக்காரங்க. இது வரைக்கும் எல்லாம் பார்த்தாச்சு, இனிமேல் என்ன வரத வழியில வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை
உங்களுக்கு அந்த ஒரு தைரியம் எப்பவுமே இருக்கும். ஒரு காற்றாற்று வெள்ளம் போல் மனசு மனக்குவியலில் விஷயத்தை காற்றில் பறக்க விட்டு விடுவீர்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல தெம்பும் தைரியமும் செயல்பாடும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருந்து உங்களுக்கு பல விஷயங்களை உணர்த்தி செயல்படுத்த போகிற மாதமாக இருக்கிறது. உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் குடும்பம், அங்கும் பங்காளி, குடும்ப உறவு, சொத்து, புதிய உறவுகள் வருகை, வழக்கில் வெற்றி பெறுதல், வழக்குகள் தள்ளி போகுதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அந்த நன்மைகள் அலைச்சலால கிடைக்கும். அந்த அலைச்சல் தான் உங்களுக்கு தீமையா இருக்கும். அப்போ இந்த அலைச்சல் இல்லாம ஒரு கஷ்டம் இல்லாம ஒரு இன்பம் இல்லை. ஒரு இன்பம் வருதுன்னா ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதை நீங்க நல்லா புரிஞ்சு செயல்படுத்தக்கூடிய அமைப்பு, அந்த பக்குவம் உங்களுக்கு வந்துடும். அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முறை, நல்ல வெற்றி, நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது இந்த மாதம். அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா, வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தேவையில்லாத தீய பழக்கங்கள் சொல்லக்கூடிய பழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக கையாண்டு மிதமான ஒரு அளவோடு பருகினால் எல்லாம் அமுதமேங்கிற மாதிரி அளவோடு செயல்பட்ட உங்களுக்கு நன்மை. இல்லைன்னா தேவையில்லாம கவர்மெண்ட்டுக்கு பெனால்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ அது நாம தேவையில்லாத செலவா இருக்கும். ட்ரிபிள்ஸ் போறது, வண்டியில லைசன்ஸ் இல்லாம இருக்கிறது, பொல்யூஷன் சர்டிபிகேட், ஹெல்மெட்டு, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுக்காக தேடி வரும்.